ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மிக சந்தோஷம். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சங்கீதம் 91 முதலாவது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்திலே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிப்போம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபை அடியான் மேலும் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் அடியான் வழியாக பேசுங்க, அநேகரை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பரலோக பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த சர்வ வல்லவர் என்கின்ற வார்த்தை என் மனதை தொட்ட ஒரு வார்த்தை. இரண்டாவதாக இந்த சர்வ வல்லவர் என்கின்ற வார்த்தையை குறித்து நான் ஆராயும் பொழுது வேதத்திலே இன்னொரு பகுதியிலே பாலாக் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை போரிலே தோற்கடிக்க முடியாமல் போய் அவர்கள் கர்த்தராலே சபிக்கப்படும் பொழுது போரில் தோற்று விடுவார்கள் என்று நினைத்து பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து அவர்களை சபிக்க சொல்லுகிறான். பீலேயாமும் அவன் கூலிக்கு ஆசைப்பட்டு சபிக்க வருகிற நேரத்திலே அவனாலே அவர்களை சபிக்க முடியாமல் தேவ ஆவியானவர் பீலேயாமின் மேலே இறங்கினதுனாலே அவன் இங்கும் இஸ்ரவேலரை ஆசீர்வதித்து விடுகிறான். அப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கையிலே அவன் சொல்லுகிற ஒரு வசனத்திலே உன்னதமானவர் சர்வ வல்லவர் என்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகளும் அங்கும் ஒரு இடத்திலே ஒரே வசனத்திலே வருவதை நாம் காண்கிறோம். ஆகவே இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நான் உணர்கிறேன். இரண்டாவதாக நாம் இந்த உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நம் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழல் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த நிழலினுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்கு ஒரு மனிதன் முதலாவதாக அவன் உன்னதமானவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் தன் ஒரு நாளிலே வாழ்கிற வாழ்க்கையிலே அவன் மனம் போன போக்கிலே வாழ்கிறவனாய், தேவ பயம் இல்லாதவனாய் இருக்கிறவனாய் அல்ல. ஆனால் யோபு என்கின்ற ஒரு தேவ மனிதன் எவ்வாறு சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவனாய் இருந்தானோ அதை போல, அதை விட அதிகம் முக்கியமாக இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தாலே நம்முடைய பாவங்களற நாம் அவராலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவனே அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அவனுக்கு தான் இந்த சர்வ வல்லவருடைய அந்த ஆசீர்வாதங்கள், சர்வ வல்லவர் கொடுக்கிற அந்த நிழல். ஆங்கில வேதாகமத்திலே ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அந்த சர்வ வல்லவருடைய நிழல் என்கின்ற வார்த்தைக்கு ரெஸ்ட் என்று வருகிறது, அபைட் என்று வருகிறது. ஆகவே இந்த ரெஸ்ட், இந்த அபைடிங், தங்கி தாவிருப்பது, வாழ்வது, இது எப்போ கிடைக்கும் என்றால், சர்வவல்லவருடைய இந்த ரெஸ்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் என்றால் நாம் உன்னதமானவருடைய மறைவில் முதலாவதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற கிருபையுள்ள தேவன். அதே சமயத்திலே சிறப்பான இந்த சர்வ வல்லவருடைய நிழல் ஆகிய அந்த சமாதானம், சந்தோஷம், நீண்ட ஆயுள், பயமின்மை, திகிலின்மை, வாழ்க்கையிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உயர்விலும் தாழ்விலும், குறைவிலும் நிறைவிலும் ஒரு மன மகிழ்ச்சியோடு, மன ரம்மியத்தோடு, திருப்தியோடு வாழ்கிற அந்த சர்வ வல்லவருடைய நிழல், அந்த ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அப்பொழுது நீங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்க வேண்டும். அதுதான் சிலுவை அண்டை நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பது. பரிசுத்த ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான்
நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை ஒருவேளை நமக்கு அநேகம் நம்பிக்கைகள் இந்த வாழ்க்கையில் உண்டு. யோசித்து பாருங்க, நிறைய பேர்த்துக்கு நம்மளுடைய டாக்டர்ஸ் தான் நமக்கு நம்பிக்கை. அநேகருக்கு நம்முடைய பணம் நம்பிக்கை. நிறைய பேர்த்துக்கு தங்கள் செய்கிற வேலையின் மேல் நம்பிக்கை, அதை குறித்து பெருமை. சில பேர்த்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் தன்னுடைய உறவினர்களை குறித்தும் நம்பிக்கை. கிறிஸ்தவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையா எப்பொழுது இருந்திருக்கிறார்? அவர் நமக்கு மறைவிடமாய் நம்முடைய கேடகமாய் இருக்கிறாராம். ஆகவே இதை நாம் சிந்தித்து பார்த்து உன்னதமானவருடைய மறைவிற்குள்ளே நாம் ஒளிந்து கொள்ளும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழல் நம்மை நிச்சயமாகவே இருக்கும். வாழ்க்கையிலே ஒரு தெளிவும், வாழ்க்கையிலே அந்த தெளிந்த நீரோடையை போன்ற ஒரு மனநிலையும், ஒரு சந்தோஷமும், ஒரு சமாதானமும் இருக்கும். இவ்வாறாக ஒருவர் ஒரு நாள் என்னுடைய உறவினர் ஒருவர், அவரோடு நான் பயணித்து கொண்டிருக்கும் போது கேட்டார், ஜோயல், சமாதானம் எப்படி கிடைக்கும்? அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனாலும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன் யார் என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர், ஞானஸ்நானம் வாங்கினவர், கிறிஸ்தவ மதத்திலே சொல்லப்படுகிற எல்லா விதமான அந்த 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 காரியங்களையும் செய்தவர். திருமணம் அதை முறைமைப்படி தான், மத சடங்கின்படி தான் நடக்கிறது. புது நன்மை என்று சொல்கிற அந்த விஷயங்கள் நடக்கிறது. அநேக விஷயங்கள் மதத்திலே வருகிற எல்லா விஷயங்களும் ஒரு கிறிஸ்தவராக அவர் அவர் அதை செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்கின்ற வசனம் அவருக்கு தெரியல. அந்த சமாதானத்தை தருகிறவர் சமாதான கர்த்தராகிய இயேசு என்பதும் அவருக்கு தெரியவில்லை. ஆகவே வெளித்தோற்றத்திலே நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். நான் மாத்திரம் ஏன் இப்படி நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம் என்று யோபு கேட்டது போல நம்முடைய இருதயத்திலும் ஒரு எண்ணம் வரும். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம் அப்படி இருப்பதினால்தான் தேவனை நோக்கி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பார்வை செலுத்தும் பொழுது, அவருடைய கரங்களை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, யோபு கர்த்தர் தன்னிடத்திலே பின்னாட்களிலே அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் இழந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்தார், நோய் வாய்ப்பட்டார். அவன் மனைவி அவரை மோசமா நீ தேவனை தூஷித்து உயிரை விடும் என்று சொல்ற அளவு அவருடைய வாழ்க்கை மிக கேவலமான நிலைமைக்கு போய்விட்டது. அவருடைய நண்பர்கள் அவரை பார்க்க வந்த நாளிலே அவர்கள் 7 நாள் ஒன்றுமே பேசாமல் அவரை பார்த்து கொண்டு அவர் தலையில மண்ணவாரி போட்டுவிட்டு அவரோட அமைதியாக உட்கார்ந்து சொல்ல வார்த்தை இல்லை. அந்த அளவு ஒரு துக்கத்துல இருந்த பொழுதும் கூட யோபு சில வார்த்தைகளை தேவனுக்கு பிரியமில்லாமல் பேசினார், உண்மைதான். ஆனால் அவருடைய முடிவு எப்பேற்பட்டதாக இருந்தது என்றால், அவர் இதோ நான் நீசன். நீங்க யோபனுடைய புஸ்தகத்திலே கடைசி ஒரு சில அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது, நான் நீசன், நான் ஒரு தடவை 2 தடவை பேசிட்டாண்டவரே, ஆனால் என் கையினால் என் வாளை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று ஒரு இடத்துல அவர் சொல்லுவார். கர்த்தர் தன்னை குறித்து சில விஷயங்களை, ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து கர்த்தர் யோபுவுக்கு சில விஷயங்களை சொல்லுவார். அவர் வானத்தை, அவர் இந்த சமுத்திரத்தை படைத்ததை குறித்து, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை படைத்ததை குறித்து, இன்னமும் சமுத்திரத்தின் ஆழங்கள், மரண வாசல்கள் இவைகளை படைத்ததை குறித்து, இதை குறித்தெல்லாம் யோபுவே உன்னிடத்துல என்ன பதில் இருக்கு என்று கேட்கும் பொழுது அவர்களிடத்துல ஒன்றுமில்லை. நீ இவ்வளவு புலம்புறிய, இதெல்லாம் நடக்குது, இதனால நீ என்னென்னமோ புலம்புற, ஆனால் இதற்கு பின்னாடி நான் இருக்கிறேன், எனக்கென்று ஒரு திட்டம் உன்னை குறித்து உண்டு. ஆகவே இதை பற்றியெல்லாம் நீ பெரிதாக பேச வேண்டாம் என்கின்ற அர்த்தத்திலே தன்னுடைய மகத்துவத்தை குறித்து, தான் செய்கிற காரியங்களை குறித்து, தன் சர்வ வல்லமையுள்ளவர், அனைத்தும் தன்னுடைய கரத்தில் தான் உண்டு என்று யோபுவுக்கு தெரியப்படுத்தும் விதமாக கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்புகளை குறித்து பேசுகிறார். அப்புறம் தான் யோபு இனிமேல் நான் பேசல ஆண்டவரே, நான் ஒரு விஷயம் உங்களுக்காக அதை நான் படிக்கிறேன். 42வது அதிகாரத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஒரு இடத்தில் சொல்லிட்டு, என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று யோபு அதற்கு பின்பாக சொல்கிறார். இந்த விஷயங்களை சொல்லுனது மாத்திரமல்ல,
அதற்கு பின்பாக ஆண்டவரை குறித்து யோபு சொல்லுகிற ஒரு விஷயம், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று தேவனை பார்த்துட்டார். அதற்கு பின்பாக எந்த உருவத்தில் பார்த்தார், எவ்வாறு பார்த்தார், அதை பத்தி நமக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாகவே அவர் தேவனை பார்த்திருக்கிறார். இதை பார்த்த பின்பு அவருடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மாறிவிட்டது. அது கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே மாறிவிட்டது. கர்த்தரும் அதை சொல்லுகிறார். அவருடைய சிநேகிதர்கள் இடத்துல சொல்லுகிறார், நீங்க பேசினதெல்லாம் எனக்கு பிரியமல்ல, ஆனா என் 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 தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்க பேசல, அவன் நல்லா பேசியிருக்கான்ற அர்த்தத்துல அவர் அதை சொல்லுகிறார். அப்போ அவனுடைய வாழ்க்கை அப்போ மாறுகிறது. அப்ப இந்த யோபுவினுடைய வாழ்க்கை தான் ஆண்டவருடைய கரத்திலே இருக்குது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடைசியில் அவனுடைய முடிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடுகிறார். எவ்வாறாக மாற்றி போடுகிறார்? அவர் இழந்த அனைத்திலும் அவருக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுக்கிறார். பாருங்க, அவர் அதற்கு முன்பாக இருந்தது எல்லாத்துலேயுமே டபுளாக 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 10 பிள்ளைகளை இழந்தான். 10 மறுபடியும் பிள்ளைகள். ஏன் 10? அது மாத்திரம் டபுள் மடங்கா இல்லை என்றால், ஆண்டுடைய பார்வையில பூமியினுடைய சரீர மரணம் அல்ல. அந்த 7 பிள்ளைகளும் அங்க இருக்காங்க, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அவருடைய ஜீவன் கர்த்தரிடத்துல பத்திரமா இருக்கு. அது அந்த மன்னிக்கவும் 10 பிள்ளைகள் அங்க 10 இருக்காங்க, பூமியில 10 இருக்காங்க. அதுவும் டபுள் ப்ரொபோர்ஷன் தான். ஆகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அங்கே நிறைவேற்றியும் இருக்கிறார். ஸோ இதற்கு பிற்பாடு யோபு நீண்ட நாட்களாக இருந்து, நெடுநாள் இருந்து, பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எவ்வளவு நாள்னா, இதற்கு அப்புறம் அவர் 140 வருஷங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் நினைக்கும் பொழுது, அவர் கரத்தில் தான் எல்லாமே இருக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது, நாம் அவருடைய சர்வ வல்லமை தனத்தை நம்பாமல் இருப்பதற்கு நாம் முடியவே முடியாது. ஏன்னா, இரண்டாவது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவரை நம்புகிற இந்த யோபுவை போன்ற ஒரு மனிதனுக்கு தான் ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த சமாதான கர்த்தர் நமக்குள்ள சமாதானத்தை கொடுக்கிறார். நம்ம அந்த நேரத்துல ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கலாம், இல்ல கடன்காரன் நம்முடைய வீட்டை தட்டலாம், இல்ல நம்ம ஏதாவது ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம், வீட்டுல இழப்புகள் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடவே கூடாது. அவருடைய நிழலில் அவருடைய மறைவுக்குள்ளே தங்குகிறவனுக்கு மாத்திரம்தான் இந்த ஸ்லாக்கியம் உண்டு. உலகத்தானுக்கு இது கிடையவே கிடையாது. ஆகவே உன்னதமானவருடைய அந்த மறைவில் நாம் தங்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய சர்வ வல்லவருடைய நிழல் நம் மேல் இருக்கும். ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அது உலகத்தினாலே டிஃபைன் பண்ணப்பட முடியாத ஒரு சந்தோஷமாக அது இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு புதிய ஏற்பாட்டுல, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்தேன். அவருடைய பெயர் சமாதான கர்த்தர். அவர் பூமியில சமாதானத்தை ஆயனில்லா ஆடுகள் போல் திரிந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரவே ஆண்டவர் வந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, அவைகளுக்கு மனம் வருந்தி, இயேசுவினிடத்திலே மன்னிப்பு கேட்டு, அவருடைய ரத்தத்தால நம்முடைய பாவங்களை கழுவுங்காண்டுவரே என்று அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் உன்னதமானவருடைய மறைவுக்குள் வருகிறோம். இப்பொழுது நாம் எல்லா விதத்திலும் சர்வ வல்லவருடைய நிழல், சர்வ வல்லவருடைய அந்த ரெஸ்ட், சர்வ வல்லவரோடு அபைட் பண்ணுகிற அந்த சிலாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, உன்னதமானவருடைய நிழல் நம்மேல் தங்குவதற்கு நாம் எல்லா விதத்திலுமே நம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே. இதை தவிர வேறொன்று கிடையாது. நீங்க எந்த விதத்துல நீங்க நிம்மதியை, சமாதானத்தை தேடிக் கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் உங்களால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சர்வ வல்லவருடைய நிழல் நம்மேல் தங்கி இருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே.